மத்திய பிரதேசத்தில் அரசு வேலைக்கு ஆபத்து ஏற்படும் என்ற நினைப்பில் பச்சிளம் குழந்தையை அடர்ந்த காட்டுக்குள் வீசிச் சென்ற பள்ளி ஆசிரியர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். 4வது பிறந்த ஆண் குழந்தையை பரிதவிக்க விட்டு சென்ற பெற்றோர் சிக்கியது எப்படி? மத்திய பிரதேச மாநிலம் சிந்த்வாரா மாவட்டத்தில் நந்தன்வாடி கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தை ஒட்டிய காட்டு பகுதியில் அதிகாலை நேரத்தில் குழந்தையின் அழுகுரல் சத்தம் கேட்டுள்ளது. அதை கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ள குடியிருப்பு வாசிகள் அப்பகுதிக்கு சென்றுள்ளனர். அங்கு பிறந்து 3 நாட்களேயான ஆண் குழந்தை ஒன்று பாறை இடுக்கிற்கு இடையே பாதி உடல் புதையுண்டு கிடந்துள்ளது. கடும் குளிரில் நடுங்கியபடி அழுவதற்கு கூட ஜீவனில்லாத குழந்தை எறும்பு கடி தாங்க முடியாமல் துடிதுடித்துக் கொண்டிருந்தது. அதனை கண்டு அதிர்ச்சியில் உறைந்த பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். விரைந்து வந்த போலீசார் குழந்தையை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் குழந்தையை 38 வயதான பப்லு தண்டோலியா என்ற அரசு பள்ளி ஆசிரியர் தனது மனைவி ராஜகுமாரியுடன் தூக்கிச் சென்றது தெரிய வந்தது. அவர்களை பிடித்து விசாரித்ததில் அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியானது. இந்த தம்பதிக்கு ஏற்கனவே 11 மற்றும் 7 வயதில் 2 மகள்களும் 4 வயதில் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளனர். இந்த சூழலில் மீண்டும் கர்ப்பமாக இருந்த ராஜகுமாரிக்கு 4வது ஆண் குழந்தை பிறந்துள்ளது. ஆனால் 4வது ஆண் குழந்தை பிறந்ததால் தனது அரசு வேலைக்கு ஆபத்து வந்துவிடும் என்று பப்லு தண்டோலியா அச்சம் கொண்டுள்ளார். மத்திய பிரதேசத்தில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தும் நோக்கில் அரசு ஊழியர்கள் 2 குழந்தைகளை மட்டுமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இதை மீறும் பட்சத்தில் அவர்களின் அரசு வேலை பறிபோகும் என கூறப்படுகிறது. ஆனால் பப்லு ராஜகுமாரி தம்பதி ஏற்கனவே தங்களுக்கு 3வது குழந்தை பிறந்ததை மூடி மறைத்துள்ளனர். இந்நிலையில் 4வது பிறந்த ஆண் குழந்தையை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியுள்ளனர். அதன்படி ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் காட்டு பகுதிக்கு சென்ற தம்பதி பிறந்து 3 நாட்களே ஆன பச்சிளம் குழந்தையை பாறைக்கு அடியில் வீசிவிட்டு வந்தது அம்பலமானது. இதனையடுத்து தம்பதியை கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மத்திய பிரதேசத்தில் 2க்கும் மேற்பட்ட குழந்தைகளை பெற்றெடுத்தால் அரசு வேலை பறிபோகும் என்ற அச்சத்தில் அரசு பள்ளி ஆசிரியர் தனது 4வது குழந்தையை காட்டு பகுதிக்குள் வீசிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.